நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு தமிழ் புத்தாண்டு? பொதுவா இந்த உத்திரம் அப்படின்றது சூரியனோட ஒரு நட்சத்திரமா. அதுவும் கன்னியில உட்காரும் போது கன்னி பாருங்க அதீத இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. ஆமா, நல்ல ஒரு ஜீனியஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. அதுல இந்த புதனும் சூரியனும் காம்பினேஷன் அப்படின்றது எனக்கு பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கு, ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கு. அந்த புத்திசாலித்தனம் மட்டும் இருக்கும், சோம்பேறியா இருக்கும் சில பேர். ஆனா இது பயங்கர புத்திசாலித்தனம் இருக்கு, அந்த எனர்ஜி லெவலும் ஜாஸ்தி இருக்கு. அதை நான் பாத்தீங்கன்னா என்னோட புத்திசாலித்தனத்தை முழுசும் நான் பாத்தீங்கன்னா என்னோட சுக வாழ்க்கைக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா அது பாத்தீங்கன்னா நேர்மை அப்படின்றது ரொம்ப தலை தூக்குமா இந்த கன்னி ஊத்திரத்துல. நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ஹானஸ்டா இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யணும்னா லஞ்சமே வாங்காம வேலை செய்வோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ஆனா மத்தவங்க இதான் மைனஸா பாப்பாங்க. நீ வாங்காததுனால பொழைக்க தெரியாம இருக்க, எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க சம்பாதிக்கிறதே நிறைய சம்பாதிப்பாங்க இவங்களோட இன்டெலிஜென்ஸ்னால. ஆமா, எனக்கு இது போதும் அப்படின்றது. அதே மாதிரி குடும்பத்துக்கு புண்ணியமும் சேர்த்து சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அப்படிப்பட்ட கன்னிராசி இந்த உத்திர நட்சத்திரம் பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே சனி கண்டக சனியா இருக்காரு. நிறைய பேர் வண்டி நான் பாட்டு சிவனே ஓட்டின்னு போனேன், எங்கிருந்து உள்ள ஒரு பிள்ளை என்ன நேரா மோதிச்சு, அதனால வண்டிக்கு செலவு. ஹெல்த்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான ஒரு மனக்கசப்பு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு, ஒரு புகைச்சல் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. பெருசா அந்யோன்யம் அப்படின்றது இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இது 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல படிக்கிறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார். முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்துல ராகு இருக்காருமா. 12ஆம் மாசம் வரைக்கும் 6ஆம் பாவத்துல தான் இருப்பார். அப்ப ஆரோக்கியத்துல 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கொடுக்காத, கடன் வாங்கவும் செய்யக்கூடாது. கடன் அன்பை முறிக்கும் அப்படின்றத மனசை நீ எழுதி வச்சுக்கோ, தாரக மந்திரமா வச்சுக்கோ. ஓகேங்களா? அது ஒண்ணு பாத்துக்கணும். 12ஆம் பாவத்துல கேது. அப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இப்ப இந்த கன்னி ஊத்திரம் வெளிநாட்டுல வீடு வாங்கணும்னு பிளான் பண்றாங்கன்னா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம். பிஆர் வர்றதுக்கு, வீடு வாங்குறதுக்கு. நான் ரசாயனம் சார்ந்த தொழில் செய்யறேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இந்த காலகட்டம் செய்யலாம். இங்க இருந்து நான் இறை வழிபாடு, நான் டூர் போகணும்னு நினைக்கிறேன், இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்க கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், போலாம். அதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்லது நடக்கும். அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. பேசிக்கா இவங்க உத்திரம் அப்படின் போது ஹானஸ்டா தான் செய்வாங்க. அந்த தொழில நல்ல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும். உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டம். இன்னும் பாசிட்டிவ் ஆகணும்னா எந்த கோயிலுக்கு மேம் போகலாம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா கன்னி அப்படின்னாலே நம்ம வழிபாடு பண்ண வேண்டியது பெருமாள் தான். பெருமாளோட 10 அவதாரத்துல இவங்க மனசுக்கு எந்த அவதாரம் பிடிக்கும் அவங்க வழிபாடு பண்றது மேன்மை தரும். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா அவங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி.
தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.